பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. பனையூர் அலுவலகத்திலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, பாமக நிறுவனர் ராமதாசனுடைய செய்தியாளர் சந்திப்பு, அவருடைய பேட்டி, அவர் பேசினதெல்லாம் நிச்சயமாக அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பனையூர்ல பாமக அலுவலகம் முன்பாக நீங்க இருக்கிறீங்க. அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில எது போன்ற தாக்கத்தை இது ஏற்படுத்தி இருக்கிறது? அன்புமணி தரப்பினுடைய நிலைப்பாடு என்ன? திலகவதி, நாம் தற்பொழுது அக்கறையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவருடைய இல்லத்தின் முன்புதான் இருக்கிறோம். சற்று நேரத்துக்கு முன்னதாக அங்கிருந்து அவர் இங்கு வந்துவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக ராமதாசுடைய அந்த கருத்தை கேட்டு அன்புமணி ராமதாஸ் இன்று மாலைக்குள் தன்னுடைய விளக்கத்தை விரிவாக அளிப்பார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் இன்னும் சற்று நேரத்தில் தங்களுடைய அன்புமணி ராமதாஸை சந்திப்பதற்கு முக்கிய நிர்வாகிகளும் அவருடைய இல்லத்திற்கு வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தான் தற்பொழுது முகுந்தன் பரசுராமனுடைய அந்த ராஜினாமா என்பது மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மிக முக்கியமாக அன்புமணி ராமதாசுக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். ராமதாசன் என்னுடைய குலதெய்வம் என்ற குறிப்பிட்டு அவருடைய வாசகங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த அறிக்கை பார்க்கிறது. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் இடையே அந்த கருத்து மோதல் ஏற்பட்ட போது இந்த இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமன் நியமனத்திற்கு அன்புமணி ராமதாஸ் தான் கடுமையான ஒரு எதிர்ப்பை மேடையிலேயே பதிவு செய்தார். கட்சியில் சேர்ந்த சில நாட்களையே இவர் ஒரு சிறிய பையனுக்கு ஏன் இந்த பொறுப்பை வழங்க வேண்டும், இன்னும் மூத்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பதவிக்கு கூடுதலாக யாரையும் ஒருவரை நியமனம் செய்தால் நன்றாக இருக்கும் என அவர் பேசிய கருத்து, முகுந்தனுடைய இன்றைய விலகல் அறிக்கை கட்சியில் அடுத்தடுத்த நகர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் இந்த விவகாரத்தை உற்று நோக்கி வருவதாக தகவல் தெரிகிறது. நாம் நேரடியாக விசாரிக்கும் பொழுதும் இன்று மாலைக்குள் அவர் தரப்பு என்ன முடிவெடுக்கப் போகிறார், கட்சியை அடுத்த கட்டம் கொண்டு செல்ல வேண்டும், விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கட்சியில் இது போன்ற ஒரு பிளவுகள் ஏற்படுவது கட்சிக்கு நல்லதல்ல என்ற ஒரு கருத்தை அவர் தரப்பில் முன்வைக்க இருக்கிறார். ஏற்கனவே பாஜக இந்த இருவரையும் சமாதானம் செய்வதற்கு ஒரு பேச்சுவார்த்தையை நடைபெற்று இருப்பதாக ஒரு தகவல் விரிவாக வெளியானது. அது சம்பந்தமாக நாம் ஏற்கனவே பாஜகவுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவரிடம் பேசும் பொழுது பாஜகவை பொறுத்தளவு அடுத்த கட்சியிடம் நாங்கள் நேரடியாக தலையிடவில்லை, இருந்தாலும் தேசிய தலைமை இதில் நடவடிக்கை எடுத்தால் அது அவர்களுடைய முயற்சியாக இருக்கும் என்று தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் இன்று மாலைக்குள் அவருடைய தரப்பு விளக்கத்தை, இல்லை என்றால் அடுத்த கட்ட நகர்வு குறித்து விரிவாக செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் விரிவாக தன்னுடைய விளக்கத்தை அறிக்கையாக அவர் அறிப்பதற்கான அந்த ஒரு நடவடிக்கையை தற்பொழுது தொடங்கி இருக்கிறார். தற்பொழுது வரை அவருடைய இல்லமாக இருக்கட்டும், கட்சி அலுவலாக இருக்கட்டும், தொண்டர்களாக நிர்வாகிகள் யாரும் வரவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் வருவ இருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு தன்னுடைய தரப்பு விளக்கத்தை அன்புமணி ராமதாஸ் விரிவாக விளக்கம் அளிக்க இருக்கிறார். திலகவதி, முகுந்தன் தரப்பும் ஜி.கே. மணி தரப்பும் என்ன சொல்கிறது? முகுந்தன் தரப்பை பொறுத்தளவு தான் இளைஞர் அணி தலைவராக நியமனம் செய்யப்பட்டது ஏற்கனவே அன்புமணி ராமதாசுக்கு விருப்பம் இல்லை. வரக்கூடிய அதாவது ஒரு கட்சியில் நீண்ட காலம் பணியாற்ற பிறகு இந்த பதவியை தான் ஏற்றுக்கொண்டால் அன்புமணி ராமதாசுக்கு அது இணக்கமாக இருக்கும். தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தளவு தன்னுடைய இந்த ராஜினாமா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்டும் என்று பரசுராமன், அதாவது முகுந்தன் பரசுராமன் தன்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக நினைத்துதான் அன்புமணி ராமதாசுக்கு இந்த அறிக்கையை விரிவாக அவர் அளித்திருக்கிறார். அதே போன்று ஜி.கே. மணி தரப்பை பொறுத்தளவு இருவரையும் சமாதானம் செய்வதற்காக ஒரு நடவடிக்கை அவர் தீவிரமாக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை மூலமாக நடத்தி வருகிறார். கட்சியை பொறுத்தளவு வெளிப்படையாக இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஜி.கே. மணி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தங்களுடைய கருத்தாக தெரிவித்து வருகிறார்கள். அதே போன்று முக்கிய நிர்வாகிகளும் இதே ஒரு கருத்தை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அவரை ராமதாஸை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது தற்பொழுது அதிகமாக உருவாகி இருக்கிறது. நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தில்தான் இதற்கு ஒரு முடிவு என்பது கட்டப்படும். அதே நேரத்தில் தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை அறிவதற்கு பாமகவுடைய தலைமை ஒரு பக்கம் தீவிரமாக முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தொண்டர்கள் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், மூத்த நிர்வாகிகளை ஒரு பக்கம் இன்று வருவார்கள், மாலைக்குள் அவர்களுடைய அன்புமணி ராமதாசுடைய இல்லத்திற்கு வருவார்கள் என்று ஒரு தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய கருத்தை விரிவாக கேட்டறிந்து இந்த பிரச்சனையை முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம், ஜி.கே. மணி ஒரு
ஒரு தரப்பு, அதே போன்று முகுந்தன் தரப்பில் முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சட்டசபை தேர்தலுக்கு முன்பதாக கட்சியை முழுமையாக மறுசீரமைத்து எந்தவித சிக்கலும் இன்றி இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வந்து கட்சி பணியை மேற்கொள்வதற்கு முகுந்தன் பரசுராமன் தரப்பு தற்பொழுது என்பது முடிவு செய்திருக்கிறது. திலகவதி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1437, தாம்பரம் டு ஒரகடம், ஸ்டேட் ஹைவே, படப்பை.